Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குலாப் ஜாமுன் தாங்க பார்க்க போறோம். அதுவும் நம்ம வீட்ல இருக்கிற பால் பவுடர் வச்சு நல்ல டேஸ்டியா எப்படி கடையில வாங்குற இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் மாதிரியே நம்ம ரெடி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இது நல்லா அவ்ளோ சாஃப்ட்டா டேஸ்டியா இருக்குங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல்லே ரவை வச்சு குலாப் ஜாமுன் எப்படி செய்யறது அப்படிங்கற வீடியோ போட்டுருக்கோம். பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மாவு ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு இங்க ஒரு கடாய் வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் இதுல அரை கப் அளவு பால் எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். நீங்க எந்த கப்ல வந்து பால் பவுடர் எடுக்கிறீங்களோ அதே கப்ல அரை கப் அளவு பால் எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொங்கி வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் வந்து பால் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு கப் பால் பவுடருக்கு அரை கப் பால் சரியா இருக்கும். இப்ப பாருங்க, பால் வந்து நல்லா பொங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை வந்து நல்லா ஸ்லோ பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் அளவு பால் பவுடரை வந்து அப்படியே சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்து விட்டு எந்த கெட்டியும் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கப் பால் பவுடருக்கு அரை கப் பாலுங்க, இதுதான் கரெக்டான மெஷரிங். இதை சேர்த்து விட்டு நல்லா கட்டி எதுவும் இல்லாத மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. உங்ககிட்ட நான்ஸ்டிக் கடாய் இருந்ததுன்னா நீங்க நான்ஸ்டிக் கடாயில கூட செய்யலாம். நான்ஸ்டிக் கடாயில செய்யும் போது இன்னும் நமக்கு நல்லா ஒட்டாத வரும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு பாத்திரத்துல ஒட்டாத நல்லா பரட்டிட்டு வரணும், அந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பால் கோவாலாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா பாத்திரத்துல ஒட்டாத நல்லா அவ்வளோ சூப்பரா பரட்டிட்டு வருது. இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம பவுடர் பண்ணி விட்டுட்டு மைதா எல்லாம் சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்ப மாவு ஆறிட்டு இருக்க கேப்ல நம்ம வந்து சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து இங்க ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு கப் அளவு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் எந்த கப்ல பால் பவுடர் எடுத்தனோ அதே கப்ல தாங்க சக்கரை எடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு கப் சர்க்கரைக்கு ஒரு கப் தண்ணி சரியா இருக்கும், அதை சேர்த்துக்கலாம். இதோட 2 ஏலக்காவை இடிச்சு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்ததுன்னா நீங்க குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல. நீங்க வந்து உங்களுக்கு சுகர் சிரப் நிறைய வேணும்னா நிறைய கூட 1.5 கப் 2 கப் அளவு கூட நீங்க எடுத்து செஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா நமக்கு சுகர் சிரப் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கையில வந்து லைட்டா பிசு பிசுப்பா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு பதம் எதுவும் தேவையில்லைங்க, ரொம்பவும் சுண்ட விட தேவையில்ல. இப்ப இது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம குலாப் ஜாமுன் பொரிச்சு எடுத்துடலாம். இப்ப எங்க மாவு வந்து கோவா வந்து நல்லா ஆறிடுச்சு. இது வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு நல்லா பொடி பண்ணி விட்டுருங்க. இதை ஒரு பவுல்ல மாத்தி எடுத்துக்கலாம். இதை வந்து கையில வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. இப்ப பால்கோவா வந்து நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இதோட வந்து நம்ம அரை கப் அளவு மைதா சேர்த்துக்கலாம். நீங்க எந்த கப்ல பால் பவுடர் எடுக்கிறீங்களோ அதே கப்ல அரை கப் மைதா எடுத்துக்கோங்க. நான் மெஷரிங் கப்ன்றதுனால அரை கப் எடுத்திருக்கேன். இப்ப இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. நமக்கு வந்து கடையில எல்லாம் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா மாவு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, அதே போலயே இருக்கும். பாருங்க, இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட குலாப் ஜாமுன் மிக்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதோட தேவையான அளவு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் காய்ச்ச ஆற வச்ச பால் தான் 1/4 கப் எடுத்திருக்கேன். இதுல எவ்வளவு தேவையோ நம்ம அந்த அளவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பால் ஊத்தி பிசையறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அப்பதான் நமக்கு குலாப் ஜாமுன் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். நான் வந்து இதுக்கு 1/4 கப்லயே அரை கப் அளவு தான் பால் யூஸ் பண்ணா, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவு தாங்க பால் யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப இது 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்ப பாருங்க, நல்லா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா கையால பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா அவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க, பிசையும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். அதுக்கு வந்து கையில வந்து லைட்டா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய், எது வேணாலும் நீங்க தடவிக்கலாம். நான் நெய் தடவிக்கிறேன். இப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து நல்லா உருண்டையா உருட்டிக்கலாங்க. உங்களுக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ, பெருசாவோ சின்னதாவோ அது போல உருட்டி எடுத்துக்கோங்க. நான் மீடியம் சைஸா உருட்டி எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க, நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி எந்த கிராக்கும் இல்லாத, விரிசல்கள் எதுவும் இல்லாத உருட்டி எடுத்துக்கோங்க. இதே போல நம்ம மீதி உள்ள எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. இங்க எண்ணெய் வந்து நல்லா சூடா இருக்கு.
இப்போ நம்ம உருட்டி எடுத்து வச்ச குலாப் ஜாமுன் உருண்டைகளை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நமக்கு சீக்கிரம் செவந்துரும், வேகாது. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா பொன்னிறமாகிற வரை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா செவந்து வரணும், அந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க நமக்கு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பிளேட்ல அரைச்சு வச்சுக்கலாம். பாருங்க நல்லா பார்க்கவே அவ்வளோ சூப்பரா, நல்லா கிராக் எதுவும் இல்லாத அவ்வளோ குண்டு குண்டா அழகா இருக்கு நம்மளோட குலாப் ஜாமுன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்தாச்சு. இங்க சக்கரை பாகும் ரெடியா இருக்கு. சக்கரை பாகு வந்து சூடா இருக்கணும். சூடு நல்லா லைட்டா சூடுபடுத்திக்கோங்க. இதுல நம்ம பொரிச்சு எடுத்து வச்ச உருண்டை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் வந்து ஊறட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். அப்பதான் நமக்கு குலாப் ஜாமுன் வந்து டபுள் ஆகி குண்டு குண்டா ஊறி வந்திருக்கும். இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க நல்லா டபுள் ஆகி நல்லா ஊறி போய் வந்திருக்கு. பார்க்கும் போதே நல்லா அவ்வளோ சூப்பரா இருக்கு. நல்லா அவ்வளோ சாஃப்டா இருந்ததுங்க. நம்மளோட குலாப் ஜாமுன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடையில வாங்கி செய்யற மிக்ஸை விட இது டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஏன்னா நம்ம வீட்லயே பால்கோவா மாதிரி ரெடி பண்ணி அதுல பண்ணியிருக்கோம். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபில உங்களை பார்க்கறது வரைக்கும் பாய்.